ஹாய் ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் திருமலா திருப்பதி இன்ஃபோ பை கேஹெச்எம் சேனலில் எங்களுடைய விஐபி பிரேக் தரிசன எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு, தரிசனத்திற்கு எவ்வளவு நேரம் ஆகும், இந்த தரிசனத்தில் பெருமாளை எவ்வளவு பக்கத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணலாம் போன்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். நேற்றைய வீடியோவில் இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் திருமலைக்கே நேரடியாக போய் ஆஃப்லைனில் எப்படி புக் பண்ணணும் என்ற கம்ப்ளீட் ப்ரொசீஜர்ஸ் பற்றி பார்த்தோம். இந்த டிக்கெட் ஆன்லைன்லையும் இஷ்யூ பண்ணுறாங்க. இந்த டிக்கெட் ஆன்லைனில் எப்படி புக் பண்ணணும் என்ற தனி ஒரு வீடியோவும் நம்முடைய சேனலில் இருக்குது. விஐபி பிரேக் தர்ஷன் என்ற பிளேலிஸ்ட் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா விஐபி பிரேக் தரிசனை பற்றிய எல்லா வீடியோஸும் அந்த பிளேலிஸ்ட்டில் இருக்கும். மேபி அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த முறை ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசனத்திற்கு திருமலைக்கே நேரடியாக போய் டிக்கெட் புக் பண்ணி தான் நாங்கள் தரிசனத்திற்கு போனோம். எங்களுடைய தரிசனம் ஞாயிற்றுக்கிழமை இருந்தது. ரிப்போர்ட்டிங் டைம் காலையில் 8:30 மணி. ரிப்போர்ட்டிங் பிளேஸ் வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 என நம்முடைய டிக்கெட்டில் பிரிண்ட் ஆகியிருக்கும். பட் நம்ம ரிப்போர்ட் பண்ண வேண்டிய இடம் ஏடிசி சர்க்கிள். ஏடிசி சர்க்கிளில் எங்கே நம்ம ரிப்போர்ட் பண்ணணும் என்பதை இப்போ நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஏடிசி சர்க்கிளினுடைய இந்த கேட்டில் தான் சரியாக விஐபி பிரேக் தரிசனத்திற்கு நம்ம ரிப்போர்ட் பண்ணணும். இந்த கேட் வழியாகவே டைரெக்டாக இந்த முறை தரிசனத்திற்கு அலோ பண்ணாங்க. போன முறை நாங்கள் விஐபி பிரேக் தர்ஷனுக்கு போனப்போ இந்த கேட்டை ஒட்டி இருக்கக்கூடிய கியூ வழியாக தரிசனத்திற்கு அலோ பண்ணாங்க. பட் இந்த முறை இந்த கேட் மெயின் கேட்டே ஓப்பன் பண்ணியிருந்தாங்க. இந்த கேட் வழியாகத்தான் நாங்கள் தரிசனத்திற்கு போனோம். ட்ரெஸ் கோட் ஜென்ஸுக்கு ஷர்ட் வேஷ்டி, இல்லைன்னா குர்தா பைஜமா. லேடிஸுக்கு சாரீ, சின்ன பொண்ணுங்களாக இருக்காங்கன்னா ஹாஃப் சாரீ கூட வியர் பண்ணலாம், அல்லது ஜென்ரலாக சுடிதார் வித் துப்பட்டா வியர் பண்ணணும். 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த விஐபி பிரேக் தர்ஷன் டிக்கெட் நம்ம புக் பண்ண வேண்டாம். அவர்களுடைய ஏஜ் ப்ரூஃபுக்காக நம்ம தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் அவங்களுடைய ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போகணும். ஆதார் கார்டு இன்னும் வாங்கலை அப்படின்னா ஸ்கூல் ஐடி ப்ரூஃப் எடுத்துகிட்டு போகலாம். சின்ன குழந்தைகளுக்கு இதுதான் ட்ரெஸ் கோட் அப்படின்றது கிடையாது. பட் நம்ம ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் அழைச்சிட்டு போகலாம். ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட்டினுடைய காஸ்ட் 10,000 ரூபாய் ஸ்ரீவாணி ட்ரஸ்ட்டுக்கு டொனேஷனாக கொடுக்கணும். டொனேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் செய்த பிறகு 500 ரூபாய் தரிசன டிக்கெட் தனியாக ஒன்று வாங்கணும். ஸோ ஒருத்தருக்கு 10,000 ரூபாய் டொனேஷனும் 500 ரூபாய் தரிசன டிக்கெட்டும் சேர்த்து 10,500 ரூபாய் ஆகும். 10,500 ரூபாய் தனி ஒவ்வொரு நபருக்கும் நாம் பே பண்ணணும். 12 வயது கீழே இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு இந்த தரிசன டிக்கெட் இலவசம்தான். ஒரு முறை 10,500 ரூபாய் பே பண்ணோம்னா ஒரு முறை மட்டும்தான் தரிசனத்திற்காக போக முடியுமே தவிர்த்து மல்டிபிள் டைம்ஸ்லாம் நம்ம தரிசனத்திற்கு போக முடியாது. சேனல் ஃபாலோவர்ஸ் அடிக்கடி இந்த தரிசனத்தை பற்றி கேட்கக்கூடிய கேள்வி பார்த்தீங்கன்னா, 10,500 ரூபாய் பே பண்ணால் எத்தனை பேர் தரிசனத்திற்கு போகலாம், எத்தனை முறை நம்ம குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனத்திற்கு போகலாம்னு கேட்குறீங்க. 10,500 ரூபாய் ஒரு முறை பே பண்ணோம்னா ஒருத்தர் தான் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக போக முடியும். ஒரே ஒரு முறை மட்டும்தான் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக போக முடியும். மல்டிபிள் டைம்ஸோ மல்டிபிள் பர்சனோ ஒரு 10,500 ரூபாய் பே பண்ணுறனால நம்ம போக முடியாது. எங்களுடைய ரிப்போர்ட்டிங் டைம் 8:30 மணிக்கு இருந்துச்சு. 8:10க்கு தான் நாங்கள் கரெக்டாக ஏடிசி சர்க்கிளுக்கு போனோம். லாஸ்ட் டைம் நாங்கள் கிட்டத்தட்ட 1.5 ஹவர்ஸ்க்கு முன்னாடியே ஏடிசி சர்க்கிளில் போனனால ரொம்ப நேரம் நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தனால இந்த முறை கொஞ்சம் டிலேடாக தான் நாங்கள் போனோம். 8:10க்கு போகும்போது ஏடிசி சர்க்கிளில் கூட்டமே கிடையாது. இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, அந்த 4-5 பர்சன்ஸ் மட்டும்தான் இருந்தாங்க. ஸோ டைரெக்டாக எங்களை அந்த மெயின் கேட் வழியாகவே அலோ பண்ணிட்டாங்க. லாஸ்ட் டைம் போனப்போ ஏடிசி சர்க்கிளில் இந்த 300 ரூபாய் தரிசனத்திற்கும் ஆர்ஜித சேவா தரிசனத்திற்கும் நம்ம போகிறப்போ ரைட் சைடில் ஒரு இடத்துல போய் அங்கே தான் நம்முடைய டிக்கெட்லாம் ஸ்கேன் பண்ணுவோம். பட் இந்த முறை லெஃப்ட் சைடு வழியாக அலோ பண்ணாங்க. எஸ்எஸ்டி டோக்கன் தர்ஷன், சர்வ தர்ஷனுக்கெல்லாம் வர்றப்போ லெஃப்ட் சைட் பில்டிங்கில் தான் நம்முடைய டிக்கெட் ஸ்கேன் பண்ணுவாங்க. ஸோ அந்த பில்டிங் வழியாக எங்களை இந்த முறை அலோ பண்ணாங்க. ஏடிசி சர்க்கிள் மெயின் கேட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போவே அங்கே இருந்த போலீஸ் செக்யூரிட்டி அஃபிஷியல் எங்களுடைய டிக்கெட்டை ஒரு முறை செக் பண்ணி பார்த்துட்டு அலோ பண்ணாங்க. இந்த டிக்கெட் ஸ்கேனிங் பில்டிங்குள்ளே போன உடனே அங்கே என்ட்ரன்ஸில் ஒருத்தர் உட்கார்ந்து நம்முடைய டிக்கெட்டை கம்ப்ளீட்டாக வெரிஃபை பண்ணுவாங்க. நம்முடைய ஆதார் ஐடி ப்ரூஃபோடு சேர்த்து நம்முடைய பேரும் ஆதார் ஐடி ப்ரூஃப் நம்பரும் கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒவ்வொரு எழுத்தாக வெரிஃபை பண்ணி பார்ப்பாங்க. ஸோ பொறுமையாக தான் அந்த இடத்துல டிக்கெட் வெரிஃபிகேஷன் நடக்கும். அவங்க டிக்கெட் வெரிஃபை பண்ண பிறகு சிஸ்டம்ஸ்லாம் வச்சு நம்முடைய டிக்கெட்டை ஸ்கேன் பண்ணுவாங்க. அந்த க்யூவில் ஜாயின் பண்ண அலோ செஞ்சாங்க. டிக்கெட்டை அங்கே சிஸ்டமில் ஸ்கேன் செஞ்ச பிறகு கொஞ்சம் தூரம் நடந்து போன உடனே பர்சனல் ஸ்கேனிங்கும் பேக் ஸ்கேனிங்கும் பண்ணக்கூடிய இடம் இருக்கும்.
சர்வதர்ஷன் எஸ்எஸ்டி டோக்கன் தரிசனத்திற்கு வர்றப்போ ஒரு இடத்துல பேக் ஸ்கேனிங் அண்ட் பர்சனல் ஸ்கேனிங் பண்ணுவாங்க. அந்த இடத்துல தான் இந்த முறையும் நாங்களும் ஸ்கேனிங் செஞ்சோம். ஸ்கேனிங் முடிஞ்ச உடனே கம்பார்ட்மெண்ட்டில் உட்கார்றதுக்கு அலோவ் பண்ணாங்க. கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே போகிறப்போ 8:30 மணி இருக்கும். நாங்கள் லேட்டாக ரிப்போர்ட் பண்ணனால ஏர்லியராக ரிப்போர்ட் பண்ணவங்க எல்லாருமே ஆல்ரெடி கம்பார்ட்மெண்ட்ஸில் இருந்தாங்க. லாஸ்ட் டைம் விஐபி பிரேக் தரிசனத்திற்காக நாங்கள் போனப்போ 4 கம்பார்ட்மெண்ட்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த முறை 3 கம்பார்ட்மெண்ட்ஸ் தான், அதுவுமே ஒரு கம்பார்ட்மெண்ட்டு தான் ஃபுல்லாக இருந்துச்சு. 2 கம்பார்ட்மெண்ட்ஸில் கொஞ்சம் ஸ்கேட்டர்டாக தான் உட்கார்ந்துருந்தாங்க. இந்த தரிசனத்திற்கு போகக்கூடிய சமயத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பொங்கல், காஃபி, தண்ணி இஷ்யூ பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாருமே சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸ்ரீவாணி ட்ரஸ்ட் விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸையும் ரெக்கமெண்டேஷன் லெட்டர்ஸ் மூலமாக இந்த விஐபி பிரேக் தரிசனத்திற்காக வந்தவர்களை மட்டும்தான் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸில் உட்கார வைப்பாங்க. இந்த தரிசனத்திற்காக வந்திருக்கக்கூடிய டைரக்ட் விஐபிஸ் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வெயிட் பண்ண வைக்க மாட்டாங்க. அவங்கள டைரெக்டாக வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸ் 1 வழியாகவே உள்ளே என்டர் பண்ண வச்சு அவங்க தரிசனத்திற்காக போய் அவங்க தரிசனம் முடித்த பிறகு தான் இந்த கம்பார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ 9 மணிக்கு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக ஓப்பன் பண்ண ஆரம்பித்தாங்க. ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 டோர்ஸும் ஓப்பன் பண்ணுவாங்க. 300 ரூபாய் தரிசனத்திற்காகவும் அர்ஜித சேவா தரிசனத்திற்காக போகிறப்போ கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு கேட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த ஒரு கேட் வழியாக எல்லாரும் வெளியே போகும். இந்த விஐபி பிரேக் தரிசனம் அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 கேட்ஸும் ஓப்பன் பண்ணுவாங்க. ஒரு டைமில் ஒரு கம்பார்ட்மெண்ட் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுவாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடியவங்க எல்லாரும் ஸ்கேனிங் ப்ராசஸ் கம்ப்ளீட் செய்து அவங்க க்யூவில் ஜாயின் பண்ணி கொஞ்சம் தூரம் போன பிறகு தான் செகண்ட் கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ இது போல் ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. எங்களுடைய கம்பார்ட்மெண்ட் ஓப்பன் பண்ணுறப்போ கிட்டத்தட்ட 9:20 இருக்கும். நாங்கள் எங்களுடைய ஸ்கேனிங் ப்ராசஸ்லாம் கம்ப்ளீட் செஞ்சு கோவிலினுடைய மெயின் என்ட்ரன்ஸ் மகாத்வாரத்துக்கிட்ட போகிறப்போ மணி சுமார் 9:30 மணி போல் இருக்கும். ஞாயிற்றுக்கிழமையில் நைவேத்தியம் லேட்டாக தான் நடக்கும். ஸோ அந்த நைவேத்தியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இந்த விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் மேக்ஸிமம் தரிசனம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்காக அவங்க ட்ரை பண்ணுறாங்க. லாஸ்ட் டைம் நாங்கள் போனப்போ வீக் டேஸில் தான் போனோம். பட் கவர்மெண்ட் ஹாலிடே அப்படின்றனால கூட்டம் கொஞ்சம் அதிகமாகவும் இருந்துச்சு. ஆனால் தரிசனம் ரொம்ப பொறுமையாக இருந்துச்சு. இந்த முறை ஞாயிற்றுக்கிழமை நைவேத்தியம் 10 மணிக்கு சமயத்தில் நடக்கும் அப்படின்றனால அந்த நேரத்துக்குள்ளே எவ்வளவு விஐபி பிரேக் தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸை தரிசனம் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு வெளியே கூட்டிகிட்டு வர முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ மேக்ஸிமம் அவங்க ட்ரை பண்ணுறாங்க. ஸோ மகாத்வாரம் தாண்டி நம்ம வேண்டி வாக்லி வழியாக போவோம். அதாவது மகாத்வாரம் தாண்டி கொடிமரத்துக்கு சைடில் போய் தான் நம்ம 300 ரூபாய் தரிசனம், அர்ஜித சேவா தரிசனம், எஸ்எஸ்டி தரிசனம், சர்வ தரிசனத்திற்கெல்லாம் போய் அந்த கொடிமரம் சைடில் போய் வேண்டி வாக்கிலிக்குள்ளே போவோம். பட் இந்த தரிசனத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா கொடிமரத்தினுடைய கேட்டை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. கொடிமரம் பக்கத்தில் போய் தான் நம்ம போகிற மாதிரி இருக்கும். ஸோ கொடிமரத்தை 3 முறை பிரதட்சணம் செஞ்சுட்டு தொட்டு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம க்யூக்குள்ளே போகலாம். இல்லைனா சில பேர் அப்படியே கூட போகிறாங்க. பட் நாங்கள் 3 முறை பிரதட்சணம் பண்ணிவிட்டு தரிசனம் பண்ண பிறகு தான் வேண்டி வாக்கிலிக்குள்ளே போகணும். ஆஸ் யூஷுவல் பங்காரு வாக்கிலிக்குள்ளே இந்த பிரேக் தரிசனத்திற்காக 2 க்யூவில் மட்டும்தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. பங்காரு வாக்கிலிக்குள்ளே 3 க்யூஸ் இருக்கும். ரைட் மோஸ்ட் 2 க்யூஸில் மட்டும்தான் இந்த தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. மற்ற தரிசனங்கள் மூலமாக நம்ம பெருமாளை சேவிக்கிறதுக்காக இந்த பங்காரு வாக்கிலிக்குள்ளே போகிறப்போ அங்கங்கே சின்ன லைட்ஸ் மட்டும்தான் இருக்கும். பங்காரு வாக்கிலேயே டார்க்காக இருக்கிற மாதிரி இருக்கும். சின்ன சின்ன லைட்ஸ் மட்டும் இருக்கும். பட் இந்த தரிசனத்தில் நம்ம போகிறப்போ பங்காரு வாக்கிலினுடைய அட்மாஸ்பியரே நமக்கு வேறு விதமாக தெரியும். இந்த பங்காரு வாக்கிலினுடைய ரூஃபில் 3 சாண்டிலியர் லைட்ஸ் இருக்கும். நீங்கள் வீடியோவில் கவனித்து பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடியது நமூனா ஆலயம். ஸோ இந்த ரூஃபில் இருக்கக்கூடிய 3 சாண்டிலியர் லைட்ஸும் ஆன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ பங்காரு வாக்கிலேயே பிரைட்டாக தகன்னு அந்த சாண்டிலியர் லைட் வெளிச்சத்தில் அந்த கோல்டு கவரிங் எல்லாமே நமக்கு தகன்னு மின்னும். பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற தரிசனங்களில் நம்ம போகிறப்போ கருட பகவான் கிட்ட நின்று பார்க்குறப்போ பெருமாளினுடைய கிரீடத்திலிருந்து திருப்பாதம் வரைக்கும் திருப்பாதத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாசரும் நமக்கு கம்ப்ளீட்டாக நல்ல எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் தெரிவாங்க. பட் இந்த தரிசனத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே பெருமாள் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய குலசேகரன் படி வரைக்கும் போய் தரிசனம் பார்க்குறனால கருட பகவான் கிட்ட நாம் நின்று பார்த்தோம்னா பெருமாளினுடைய திருமுகம் மட்டும்தான் நமக்கு தெரியும். மற்ற எதுவுமே நமக்கு தெரியாது. ஃபுல்லுமே நமக்கு முன்னாடி டிவோட்டிஸ் இருப்பாங்க. கிட்டத்தட்ட செகண்ட் ரூமுக்குள்ளே என்ட்ரு ஆன பிறகு தான் பெருமாளினுடைய கிரீடத்திலிருந்து திருப்பாதம் வரைக்கும் நமக்கு கிளியராக தெரிய ஆரம்பிக்கும். ஃபஸ்ட் ரூம் வரைக்குமே நமக்கு பெருமாளினுடைய திருமுகம் மட்டுமே தெரியும். இப்போ நம்ம பார்க்குறது தான் பங்காரு வாக்லி ரூம். கருட பகவான் இருக்கக்கூடிய அந்த ரூம் தான் பங்காரு வாக்லி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பங்காரு வாக்லிக்குள்ளே மற்ற தரிசன டிக்கெட் வச்சு நம்ம தரிசனத்திற்காக போகக்கூடிய சமயத்தில் க்யூனுடைய 2 சைடும்
டிடிடி எம்ப்ளாயீஸும் சேவாக்ஸும் வரிசையாக தொடர்ந்து நின்றுட்டுருப்பாங்க. நம்மளை க்யூவில் அப்படியே மூவ் பண்ண வைக்கிறதுக்காக தள்ளிகிட்டே வருவாங்க. பட் இந்த தரிசனத்தில் போகிறப்போ யாருமே இருக்க மாட்டாங்க. துவாரபாலகர்கள் கிட்ட பக்கத்தில் மட்டும்தான் சில சேவாக்ஸ் நின்றுட்டுருப்பாங்க. லேடி சேவாக்ஸ் மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம பெருமாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் தாண்டி ஃபஸ்ட்டு ரூம்குள்ளே என்டர் ஆகியிருக்கும். பெருமாள் இருக்கக்கூடிய கர்ப்ப கிரகத்துக்கும் துவாரபாலகர்கள் ஜெயன் விஜயன் இருக்கக்கூடிய அந்த இடத்திற்கும் நடுவில் 3 ரூம்ஸ் இருக்குது. அந்த 3 ரூம்ஸில் நீளமான ரூம் அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஃபஸ்ட்டு ரூமான ஸ்னப்பன மண்டபம். இந்த ஸ்னப்பன மண்டபம் நீங்கள் வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் திருமலையில் இருக்கும். இந்த 2 சைடில் பார்த்தீங்கன்னா ரூமினுடைய 2 சைடில் நிறைய திங்ஸ் அடைச்சி வச்சுருக்காங்க. பட் அங்கே எப்படி இருக்கும் அப்படின்னா ஃபுல்லுமே பீரோஸாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஆசனத்தில் தான் அதிகாலையில் கொலுவு ஸ்ரீனிவாசர் இந்த மண்டபத்துக்கு சென்டரில் உட்கார வச்சு அவர்கிட்ட அன்றைய நாளினுடைய பஞ்சாங்கமும் கணக்கு வழக்கும் சொல்லுவாங்க. ஸோ இந்த கொலுவு சேவா இந்த ரூமில் நடக்கக்கூடிய காரணத்தினால இந்த ரூமை கொலுவு மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க. பீரோஸும் இப்போ நீங்கள் பார்த்த அந்த கொலுவு சேவா நடக்கக்கூடிய அரியாசனம் மட்டும்தான் இந்த ரூம்ஸில் இருக்கும். இந்த ரூமை 2ஆக டிவைட் பண்ணியிருப்பாங்க. ரோப் போட்டு டிவைட் பண்ணியிருப்பாங்க. நம்முடைய ரைட் சைடில் பெருமாளை தரிசனம் பண்ண போகக்கூடியவங்களும் நம்முடைய லெஃப்ட் சைடில் பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரக்கூடியவங்களும் இருப்பாங்க. பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வரக்கூடிய சமயத்திலும் அவரை நம்ம பார்த்துட்டே தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே பேக்வர்ட் மூமெண்ட்டில் வரலாம். நாம் பார்க்கக்கூடிய இந்த ரூம் கொலுவு மண்டபம் அல்லது ஸ்னப்பன மண்டபம் அப்படின்னு மென்ஷன் பண்ணுவாங்க. இந்த ரூமினுடைய லெஃப்ட் சைட் ஓரத்தில் கவனித்து பாருங்கள். கதவை ஒட்டி தான் 2 அர்ச்சகர்களும் ஒரு டிடிடி எம்ப்ளாயும் நின்றுட்டுருப்பாங்க. லெஃப்ட் சைடில் நம்ம தரிசனம் பண்ணிவிட்டு வரக்கூடிய அந்த சமயத்தில் தான் இந்த ரூமில் ஓரத்தில் நின்றுட்டுருப்பாங்க. அங்கே நமக்கு வாழைப்பழம், தீர்த்தம், சடாரி கொடுப்பாங்க. இப்போ வீடியோவில் இந்த ரூம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக டியூப்லைட்டில் அந்த பிரைட்டாக தெரியுது. பட் நம்ம நேரடியாக திருமலைக்கு போகிறப்போ சென்டரில் டியூப்லைட் இருக்காது, சென்டரில் இருட்டு இருக்கும். இந்த 2 சைட் கிரில் போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, அந்த கிரில்லுக்கு உள்ளே தான் 2 சின்ன டியூப்லைட் எரிஞ்சிட்ருக்கும். அந்த டியூப்லைட் வெளிச்சம் தான் நமக்கு சென்டரில் நடந்து போகிறவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கும். ஸோ சென்டரில் இருட்டாக இருக்கும், 2 சைடும் டியூப்லைட் வெளிச்சத்தில் கொஞ்சம் பிரைட்டாக இருக்கும். இப்போ நம்ம செகண்ட் ரூமுக்குள்ளே என்டர் ஆக போகிறோம். இது ராமர் மேடை. 3 ரூம்ஸில் இருக்கக்கூடிய ரொம்ப சின்ன ரூம் இந்த ரூம் தான். இந்த ரூமினுடைய பேர் ராமர் மேடை. 2 சைடும் டாலாக பிளாட்ஃபார்ம் இருக்கும். ரைட் சைட் பிளாட்ஃபார்மில் 6 வெள்ளி குடம் இருக்கும். அந்த 6 வெள்ளி குடத்தில் தான் தினமுமே ஆகாஷ கங்காலேருந்து தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து பெருமாளுக்கு அபிஷேகம் பண்ணுவாங்க. மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு வெள்ளிக்கிழமை மட்டும்தான் அபிஷேகம் நடக்கும். மற்ற நாட்கள் எல்லாம் அவரை போலவே இருக்கக்கூடிய போக ஸ்ரீனிவாசருக்கு தான் அபிஷேகம் நடக்கும். அடுத்து நம்ம என்டர் ஆகக்கூடிய 3வது ரூமினுடைய பேர் சயன மண்டபம். இதனை ஏன் சயன மண்டபம் அப்படின்னு சொல்கிறோம்னா தினமுமே பெருமாளை தூங்க வைக்கக்கூடிய இடம் தான் இந்த ரூம். இந்த ரூமை அதனால் சயன மண்டபம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ரூமில் லெஃப்ட் சைடில் மட்டும் டிடிடி எம்ப்ளாயீஸும் அர்ச்சகரும் இருப்பாங்க. செகண்ட் ரூமில் யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ நம்ம என்டர் ஆகியிருக்கக்கூடிய இந்த தேர்ட் ரூமில் ரைட் சைடில் அர்ச்சகர் நின்றுட்டுருப்பார். இப்போ எப்படி வீடியோவில் நீங்கள் அர்ச்சகர் நிற்கிறத பார்க்குறீங்களோ அதே போல் அந்த இடத்துல கற்பூர ஆரத்தி வச்சுட்டு அங்கே அர்ச்சகர் நிற்பார். அவருக்கு பக்கத்தில் டிடிடி எம்ப்ளாயீஸ் இருப்பாங்க. அதே போல் லெஃப்ட் சைடில் அர்ச்சகரும் டிடிடி எம்ப்ளாயீஸும் அவங்களை தொடர்ந்து சில சேவாக்ஸும் நிற்பாங்க. பெருமாளினுடைய கர்ப்ப கிரகத்துக்கு என்ட்ரன்ஸில் ஒரு வாசல் படி இருக்கு இல்லையா, நிலைவாசலினுடைய படி இருக்கு இல்லையா, அந்த படியை தான் நம்ம குலசேகரன் படி அப்படின்னு சொல்கிறோம். இப்போ அர்ச்சகர் நிற்கக்கூடிய அந்த இடத்துல கிரில் போட்டு வச்சுருக்காங்க. பட் நம்ம நேரடியாக திருமலையில் பார்க்குறப்போ கிரில் இருக்காது, பெருசாக ரோப் கட்டி வச்சுருப்பாங்க. அந்த ரோப் வரைக்கும் மட்டும்தான் நம்மளை தரிசனத்திற்காக அலோவ் பண்ணுவாங்க. பட் நீங்கள் பொறுமையாக தரிசனம் பண்ணலாம். யாருமே அப்படி உங்களை ரொம்ப வேகமாக ரஷ் பண்ணியோ புஷ் பண்ணியோ உங்களை ஃபோர்ஸ் பண்ணிட மாட்டாங்க. நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளோ பிளான்டாக பொறுமையாக போகிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பொறுமையாக நம்ம தரிசனம் பார்க்கலாம். எவ்வளவு நேரம் தரிசனம் பண்ணுறோம் என்பது நம்முடைய நடையில் தான் இருக்குது. நம்ம மெதுவாக நடந்துகிட்டே போனோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமான நொடிகள் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம். இல்லை நம்ம ஃபாஸ்ட்டாக தரிசனம் பண்ணிட்டு வரணும், இந்த க்யூலேயும் சிலர் ரொம்ப வேகமாக போவாங்க. பட் அப்படி போனோம் அப்படின்னா சில நொடிகள் மட்டும்தான் நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ரூம் என்ட்ரு ஆகிட்டு இந்த 3வது ரூம் வர்ற வரைக்கும் ப்ளஸ் இந்த 3வது ரூம்லேருந்து ஃபஸ்ட்டு ரூம் வெளியே வர்ற வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் இருக்கும்.
5 நிமிஷமுமே பெருமாளை நம்ம அழகாக சேவிக்கலாம். நம்முடைய கண் பார்வை எல்லாமே பெருமாள் கிட்டேயே இருந்துச்சு அப்படின்னா நம்ம உற்று பார்த்துட்டு வரலாம். இப்போ நீங்கள் எப்படி இந்த கர்ப்பகிரகம் பிரைட்டாக பார்க்குறீங்களோ அதே போல் ஃபோக்கஸ் லைட் போட்டு இதே மாதிரி தான் பிரைட்டாக இருக்கும். ஸோ எதுவுமே நம்ம உற்று பார்க்கல அப்படின்னாலும் நமக்கு அப்படியே தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படியே பெருமாள் நம்ம முன்னாடி வந்து நின்று தரிசனம் கொடுக்குற மாதிரி இருக்கும். கூஸ் பம்ப் மொமெண்ட்டாக இருக்கும். கண்ணில் நிச்சயமாக தண்ணீர் வரும். அவரை உற்று கவனிக்கிறோம், நம்ம அவளை பக்கத்தில் வந்து பார்த்துட்டோம் அப்படின்னு நினச்சிட்டாலே நம்ம கண்ணிலேருந்து சடன்னு தண்ணி வர ஆரம்பிக்கும். வீடியோவில் பார்க்கக்கூடிய இந்த 3rd ரூம் எப்படி பிரைட்டாக இருக்கோ அதே போல் தான் சின்னதாக ஒரு ஃபோக்கஸ் லைட் போட்டு பிரைட்டாக இருக்கும். 2nd ரூமான ராமர் மேடை எப்படி பிரைட்டாக டியூப்லைட் போட்டு இருந்துச்சோ அதே மாதிரி தான் டியூப்லைட் போட்டு இருக்கும். ஸோ எக்ஸாக்டாக இதே போல் தான் விஐபி பிரேக் தரிசனத்தில் நம்ம பெருமாளை சேவிப்போம். மற்ற தரிசன டிக்கெட் எடுத்து நம்ம பெருமாளை சேவிக்க வர்றப்போ கர்ப்பகிரகம் நல்ல டார்க்காக இருட்டாக இருக்கும். பெருமாளினுடைய திரு உருவம் நமக்கு பெருமாளினுடைய சைடில் இருக்கக்கூடிய 2 விளக்குகளில் ஏற்றி வச்சிருக்கக்கூடிய அந்த தீபத்தினுடைய ஒளியில் தான் நமக்கு தெரியும். பெருமாளினுடைய சைடில் 2 தீபங்கள் இருக்கும். இந்த சைடு லெஃப்ட் சைடில் ஒரு தீபமும் ரைட் சைடில் ஒரு தீபமும் இருக்கும். இந்த 2 தீபங்களும் பிரம்ம பகவான் ஏற்றி வைத்த தீபங்கள் அணையா விளக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த தீப ஒளியில் தான் நம்ம பெருமாளை மற்ற தரிசன டிக்கெட்டில் வர்றப்போ பார்ப்போம். பட் இந்த தரிசனத்தில் வர்றப்போ இப்போ பார்க்குற மாதிரியே கர்ப்பகிரகம் மின்னிட்டு இருக்கும். பிரைட்டாக ஃபோக்கஸ் லைட் போட்டு வச்சுருப்பாங்க. ஸ்ரீனிவாச மங்காபுரத்தில் எப்படி நம்ம பெருமாளை பார்ப்போமோ அதே போல் தான் இங்கே பெருமாள் நமக்கு தெரிவார். பிரைட்டாக இருக்கும். பெருமாளோடு சேர்த்து பெருமாளோடு இருக்கக்கூடிய பஞ்ச பேரங்களும் அப்படி மின்னிட்டு இருப்பாங்க. நமக்கு ஒவ்வொன்றும் அவர்களுடைய திருமுடி ஆகட்டும், திரு பாதங்கள் ஆகட்டும், பெருமாளினுடைய மார்பில் இருக்கக்கூடிய தாயார்கள் ஆகட்டும் எல்லாமே நமக்கு பளிச்சுன்னு தெரியும். ஸோ இந்த மூமெண்ட்டு தான் நமக்கு அப்படியே கண்ணிலேருந்து தண்ணி வரவழைக்கும். தூரத்துலேருந்து பார்க்குறப்போ இவ்வளோ நோட்டீஸ் பண்ண முடியாது நம்மளால். பட் நம்ம இங்கே வந்து பார்க்குறப்போ அவருடைய திருக்கரங்கள் பிடித்திருக்கக்கூடிய முத்திரைகள், திருப்பாதம் எல்லாமே பக்கத்தில் வந்து பார்க்குறப்போ அவ்வளவு நல்லா இருக்கும். பெருமாளினுடைய நந்தகவால்லாம் நம்ம பக்கத்தில் வந்து பார்க்குறப்போ தான் கிளியராக நமக்கு தெரிகிற மாதிரி இருக்கும். அதே போல் நீங்கள் தரிசனத்திற்காக உள்ளே வந்து அர்ச்சகர் அங்கே தீப ஆரத்தி வச்சுட்டு இருக்கார் இல்லையா, அங்கே நிற்கும்போது பெருமாளினுடைய ரைட் சைடில் இருக்கக்கூடிய மலையப்ப சுவாமியும் சக்கரத்தாழ்வாரும் நமக்கு தெரிவாங்க. சக்கரத்தாழ்வார் நல்லா உள்கூடி இருப்பார். நம்ம நல்லா உற்று பார்த்தா தான் நமக்கு தெரியும். அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் மெதுவாக சொல்லுவாங்க நம்மக்கிட்ட பொலைட்டாக, தரிசனம் பண்ணிட்டீங்கன்னா மூவ் பண்ணுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட பொலைட்டாக சொல்லுவாங்க. பட் நீங்கள் உற்று பார்க்குறதுல தான் இருக்குது. அதே போல் லெஃப்ட் சைடில் வந்த பிறகு பெருமாளுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய மற்ற பஞ்சபேரங்கள் நம்ம பார்க்க முடியும். போக ஸ்ரீனிவாசர், கொலுவு ஸ்ரீனிவாசு, ஸ்ரீராமர், நவநீத கிருஷ்ணர், இவங்க எல்லாரையுமே நம்ம லெஃப்ட் சைடில் வர்றப்போ பார்க்க முடியும். இதெல்லாமே நாம் தான் உற்று கவனிச்சுட்டு வரணும். இதெல்லாம் பெருமாளோடு சேர்ந்து இருக்குது அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர் யாருமே எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. ஸோ நாம் பே பண்ண அமௌண்ட்டுக்கு ஒர்த்தா தரிசனம் பார்க்குறது நம்ம கையில் தான் இருக்கே தவிர்த்து அங்கே இருக்கக்கூடியவங்க கையில் கிடையாது. அவங்க பொலைட்டாக நம்மளை ரெக்வஸ்ட் பண்ணி மூவ் பண்ணிட்டே வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ லெஃப்ட் சைடில் இப்போ நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு வர்றப்போ வரிசையாக சேவாக்ஸ் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே ப்ளீஸ் மூவ் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நம்ம கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வர்ற மாதிரி இருக்கும். லாஸ்ட் தரிசனம் நாங்கள் போயிருந்தப்போ அதை கூட சொல்லலை, ரொம்ப பொலைட்டாக ப்ளீஸ் மூவ் அப்படின்னு சொன்னாங்க. பட் நாங்கள் மெதுவாக வந்தாலும் அவங்க எதுவும் சொல்லலை. பட் சண்டே அடுத்து நைவேத்தியம் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த முறை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே மூவ் பண்ண சொல்லி எல்லாருமே ரெக்வஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க, அடுத்து வந்துட்டே இருக்காங்க, ஃபாஸ்ட்டாக வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. போன முறை நாங்கள் பார்த்த அந்த டைமிங்கை கம்பேர் பண்ணுறப்போ இந்த முறை டைமிங் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. பட் நல்ல தரிசனம் பார்க்க முடிந்தது. நைவேத்திய டைமை அனுசரித்து கொஞ்சம் தரிசனம் வேகமாக முடிக்க வைக்கிறாங்களோ அப்படின்றது என்னுடைய தாட் ப்ராசஸ். பட் ஆக்சுவலாக என்ன அப்படின்றது எனக்கு சரியாக தெரியலை. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைமோ அல்லது நெக்ஸ்ட் டைம் நீங்கள் விஐபி பிரேக் தரிசனம் போகிறீங்க அப்படின்னா சண்டே போக வேண்டாம், மற்ற நாட்களில் போங்க. உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் கூடுதல் தரிசன நேரம் இருக்கிற மாதிரி இருக்கும். சண்டேயில் போனவங்களுக்கும் மற்ற நாட்களில் போனவங்களுக்கும் இந்த டிஃப்ரென்ஸ் மேபி அவங்க ஆல்ரெடி நோட்டீஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஃபஸ்ட் டைம் நான் இப்போ சண்டே இந்த தரிசனத்திற்காக போகிறனால இப்போ தான் நான் இந்த டைமிங் டிஃப்ரென்ஸை நான் நோட் பண்ண முடிஞ்சது. ஸோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் போகிறீங்க அப்படின்னா சண்டேயை அவாய்ட் பண்ணிவிட்டு மற்ற நாட்களில் நீங்கள் போனீங்க அப்படின்னா தரிசனம் இன்னுமே உங்களுக்கு கூடுதல் நேரம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நிறைய பேர் கேட்கக்கூடியது இந்த விஐபி பிரேக் தரிசனில் எவ்வளோ நேரம் தரிசனம் பண்ணலாம் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரூம்லேருந்து செகண்ட் ரூம் தேர்ட் ரூம் போயிட்டு மறுபடியும் தேர்ட் ரூம் செகண்ட் ரூம் ஃபஸ்ட் ரூம் வரைக்கும் வெளியே வர வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம 5 நிமிஷம் பெருமாளை சூப்பராக தரிசனம் பண்ணலாம். ஸோ இது ஆல்ரெடி நான் மென்ஷன் பண்ண மாதிரி நம்முடைய நடை மூமெண்ட்டில் தான் இருக்குது. நம்ம மெதுவாக போனோம்னா நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரலாம். நாம் அவசரமாக பார்த்துட்டு வந்தோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடியவங்க யாருமே எதுவுமே சொல்ல போகிறது கிடையாது. நாம் தான் 10,500 ரூபாய் பே பண்ணால் அந்த மூமெண்ட்டை மிஸ் பண்ணிவிடுவோம்.
அதற்கப்புறம் பெருமாள் பக்கத்தில் நின்று 1 நிமிஷம் 2 நிமிஷம் நம்மளை தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்களான்லாம் சில பேர் கேட்குறீங்க. அப்படிலாம் நம்மளை யாருமே நிற்கிறதுக்கெலாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. நம்ம மூமெண்ட்டில் இருந்துகிட்டே தான் இருக்கணும். 1 நிமிஷமோ 2 நிமிஷமோ தொடர்ந்து ஒருத்தர் நிற்கிறதுக்காக அலோவ் பண்ண மாட்டாங்க. யோசிச்சு பாருங்கள், நமக்கு அடுத்து நிறைய பேர் இதே தரிசன டிக்கெட் வச்சுட்டு இருப்பாங்க. நம்முடைய தரிசனம் முடிஞ்ச பிறகு மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் எல்லாருமே க்யூவில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே தரிசனம் பண்ணணும் அப்படின்றப்போ 1 நிமிஷம் ஸ்டாட்டிக்காக ஒருத்தரை யாருமே தரிசனம் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண மாட்டாங்க. எந்த தரிசனத்துலேயும் நமக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ ஆர்ஜித சேவாஸ், ஏர்லி மார்னிங் நடக்கக்கூடிய ஆர்ஜித சேவாஸ், லக்கி டிப் ஆர்ஜித சேவாஸ் அப்படின்னு சொல்லுவோம். சுப்ரபாதம் சேவா, தோமாலா சேவா, பூராபிஷேகம் சேவா, திருப்பாவாடா சேவா, இது போன்ற சேவாக்களில் நம்ம வர்றப்போ பெருமாளை இவ்வளோ பக்கத்தில் வந்து தரிசனம் பண்ண முடியும். அதற்கு மினிமல் காஸ்ட்டு தான் டிடிடி நம்மக்கிட்ட கலெக்ட் பண்ணுறாங்க. பட் லக்கி டிப்பில் யாராவது ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த வாய்ப்பு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்காதவங்க ட்ரை பண்ணிகிட்டே இருங்க. பெருமாள் நிச்சயமாக நம்மளை அந்த தரிசனத்திற்கு ஒரு நாள் சீக்கிரமாகவே அழைப்பார். எங்களையும் அவரை சீக்கிரமாக அழைக்கணும் அப்படின்றது தான் எங்களுடைய பேர் அவாவும் கூட. ஸோ எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு சீக்கிரமாகவே பெருமாள் கொடுக்கணும். ஸோ அந்த வாய்ப்பு தட்டிகிட்டே போகுதுன்னு நினைக்கக்கூடியவங்க இந்த தரிசனத்தில் வரலாம். 10,500 ரூபாய் என்பது எல்லாராலும் கொடுக்கப்படக்கூடிய அமௌண்ட்டு கிடையாது. யாராக இருந்தாலும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கக்கூடிய பணம் தான். ஸோ பணம் யார் கையில் இருந்தாலும் இந்த அமௌண்ட் என்பது கொஞ்சம் பெரிய அமௌண்ட்டு தான். பட் முடிஞ்சவங்க வரலாம். தரிசனம் முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு ரூமுக்கு மறுபடியும் நம்ம ரிட்டர்ன் ஆகிறப்போ ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அந்த லெஃப்ட் டோர் பக்கத்தில் தீர்த்தம், சடாரி, வாழைப்பழம் கொடுப்பாங்க. ஸோ 3 ரூமையும் விட்டு வெளியே வந்த உடனே நம்ம பொதுவாக மற்ற தரிசனங்களில் வர்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா தீர்த்தம், சடாரி வாங்குறதுக்காக போவோம். அங்கே நிறைய உற்சவ மூர்த்திகள் இருப்பாங்க. பட் இந்த தரிசனத்தில் நீங்கள் தரிசனம் முடிச்சுட்டு பங்காரு வாக்கிலியை விட்டு வெளியே வந்த உடனே வரதராஜ பெருமாள் பக்கத்தில் போய் நம்ம தரிசனம் பண்ணலாம். பட் இந்த முறை வரதராஜ பெருமாளுக்கு முன்னாடி ரோப் கட்டி வச்சுருந்தாங்க. ஸோ அங்கேருந்து தான் நாங்கள் தரிசனம் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. லாஸ்ட் டைம் அங்கே ரோப் கிடையாது. ஸோ வரதராஜ பெருமாள் சன்னதி வரைக்குமே போய் நாங்கள் தரிசனம் பண்ணோம். ஸோ இதுவுமே சண்டேயில் நான் பார்த்த டிஃப்ரென்ஸ். நெக்ஸ்ட்டு வகுலமாதா தேவி சன்னதிக்கு நம்மளை அலோவ் பண்ணுவாங்க. ஸோ இந்த வகுலமாதா தேவி சன்னதி மற்ற தரிசனங்களில் வர்றப்போ க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த தரிசன சமயத்தில் அதை ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. அங்கே அர்ச்சகர் நின்று எல்லாரையுமே அழைப்பார். தரிசனத்திற்கு வாங்க, தாயாரை தரிசனம் பண்ணுறதுக்கு வாங்க அப்படின்னு அழைப்பாங்க. உள்ளே போனீங்கன்னா அந்த கதவை ஒட்டி லெஃப்ட் சைடில் பெரிய ஒரு கிளாஸ் பாக்ஸில் தாயார் நல்ல ஃபோக்கஸ் லைட்டில் பிரைட்டாக இருப்பாங்க. அவங்க இருக்கக்கூடிய அதே ரூமில் தான் பெருமாளுக்கு தினமுமே நைவேத்தியம் செய்யக்கூடிய போட்டு இருக்கும். ஸோ தாயாருக்கு முன்னாடி ரெக்டாங்கிள் ஷேப்பில் ஒரு பெரிய ஹோல் இருக்கும். அந்த ஹோல் வழியாக அப்படியே தாயார் இருப்பாங்க. அவங்களுக்கு முன்னாடி அந்த வாலில் ஒரு ரெக்டாங்கிள் ஹோல் இருக்கும். ஸோ அந்த வழியாக தான் டெய்லியுமே அவங்களுடைய மகனான மூலவர் வெங்கடேஷ பெருமாளுக்கு எப்படியெல்லாம் நைவேத்தியம் சமைக்கிறாங்க அப்படின்றத அவங்க கண்காணிப்பாங்களாம். டெய்லியும் இது நாள் வரைக்கும் அவருடைய மகனுக்கு என்ன நைவேத்தியம் எப்படி தயாரிக்கிறாங்க என்பதை தாயார் கண்காணிச்சுட்டு தான் இருக்காங்களாம். நாங்கள் போயிருந்த அந்த நாள் வக்குலா மாதாவை பார்த்த உடனே எனக்கு அப்படியே மெய் சிலுத்திருச்சு. காரணம் என்னென்னா மூலவர் வெங்கடேஷ பெருமாள் அன்னைக்கு சாற்றியிருந்த வஸ்திரம் நல்ல ஒரு ராயல் ரெட் க்ரீன் பார்டர். அவருடைய மார்பில் இருக்கக்கூடிய 2 தாயார்கள் கரும் பச்சை வஸ்திரம். இங்கே அவங்களுடைய தாயாருக்கு சாற்றியிருந்த வஸ்திரமும் அதே ரெட் அண்ட் க்ரீன் காம்பினேஷன். டக்குன்னு ஒரு செகண்ட் என் மைண்டில் என்ன வந்துச்சுன்னா, கோயிங் வித் த ட்ரெண்டு போல் பெருமாளும் அவங்களுடைய அம்மாவும். இப்போ தான் மாம் அண்ட் டாட்டர் காம்போ ட்ரெஸ் எல்லாருமே வியர் பண்ணுறாங்க. இங்கே மாம் அண்ட் சன் ஒரே கலர் காம்பினேஷனில் ட்ரெஸ் வியர் பண்ணியிருக்காங்க. ஸோ கோயிங் வித் த ட்ரெண்ட் ரீல் ஷார்ட்ஸ் எல்லாருமே பண்ணுற மாதிரி இவங்களும் இருக்காங்களே அப்படின்னு எனக்கு சின்னதாக ஒரு புன்னகை வந்துருச்சு. நிஜமாகவே பெருமாளும் தாயாரும் நம்ம கூட இந்த ட்ரெண்ட்லேயும் நம்ம கூட ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்காங்கன்ற மாதிரியான சிந்தனை தான் இருந்துச்சு. பெருமாள் நம்ம கூடவே இருப்பார். எல்லா கடவுளும் பெருமாள்னு கிடையாது, எல்லா கடவுளும் நம்ம கூடவே இருப்பாங்க. நம்முடைய கஷ்டத்துலேயும் சந்தோஷத்துலேயும் கூடவே இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரி தான் எனக்கு அந்த ஒரு செகண்டு தோணிச்சு. நிஜமாக நம்ம கூட தான் அவர் இருக்கார் அப்படின்ற ஒரு பெரிய நம்பிக்கையும் எனக்கு அது கொடுத்துச்சு. ஸோ வகுலமாதா தாயாருக்கு அப்புறம் நம்ம மற்ற சன்னதிகள்லாம் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இந்த பிரதட்சணத்தில் யாருமே இருக்க மாட்டாங்க. டிடிடி எம்ப்ளாயீஸ், அர்ச்சகர் யாருமே இருக்க மாட்டாங்க. 1-2 பேர் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. ஸோ இங்கேயும் கூட்டமே இருக்காது. இந்த தரிசனத்திற்காக வந்தவங்க மட்டும்தான் இந்த டைமில் கோவிலுக்குள்ளே அலோவ் பண்ணுவாங்க. மற்ற தரிசன டிக்கெட் ஹோல்டர்ஸ் யாரையுமே மிக்ஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ கூட்டமே இல்லை. நாங்கள் பொறுமையாக விமான வெங்கடேஸ்வரரையும் அதற்கப்புறம் ஸ்ரீமன் ராமானுஜர் சன்னதிக்கு பக்கத்தில் போய் அவரையும் தரிசனம் பண்ணிவிட்டு
சங்குஸ்தாபன மண்டபம், அதற்கப்புறம் யோக நரசிம்மர் எல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர்றப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா, யூஸ்வலாக மற்ற தரிசனங்களில் வேண்டி வாக்கிலி தாண்டி வந்த பிறகு லெஃப்ட் சைடில் திரும்பி அந்த சின்ன லட்டு பிரசாதம் வாங்குறதுக்காக போவோம். பட் இந்த டைம் இந்த தரிசனத்துக்காக நீங்கள் போனீங்கன்னா லெஃப்ட் சைட் போக முடியாத அளவுக்கு ரோப் வச்சு கட்டியிருப்பாங்க. மறுபடியும் நம்ம எப்படி வெளியே வருவோம் அப்படின்னா கொடிமரம் தாண்டி தான் வருவோம். ஸோ கொடிமரம் கேட் இந்த சைடும் ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ கொடிமரத்தை இப்போவும் நீங்கள் 3 முறை பிரதட்சணம் பண்ணிட்டு போகலாம். போகிறப்போ மறந்துட்டீங்க அப்படின்னா வர்றப்போ கூட 3 முறை பிரதட்சணம் பண்ணலாம். ஸோ கொடிமரத்தை தாண்டி அந்த பெரிய ஹால், ஒரு பெரிய காரிடர் இருக்கும் இல்லையா, அந்த காரிடரில் அர்ச்சகர் டேபிள் போட்டு வரிசையாக பிரசாதங்கள்லாம் சின்ன சின்ன துண்ணையில் அரேஞ்ச் பண்ணி வச்சுருப்பாங்க. அன்னைக்கு எங்களுக்கு கொடுத்த பிரசாதம் மிளகு சாதம். சாதத்தில் கொஞ்சம் கூட உப்பே இல்லை. பெருமாளுக்கு படைச்ச நைவேத்தியம் அப்படியே எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்களோ என்னவோ எனக்கு தெரியல. மிளகு சாதம் சின்ன துண்ணையில் ஸ்பூன் போட்டு கொடுத்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அந்த பிரசாதம் வாங்கிட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஊஞ்சல் மண்டபத்தில் நீங்கள் உட்கார்ந்து பிரசாதம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கூட வரலாம். பட் நாங்கள் அப்படியே பிரசாதம் கலெக்ட் பண்ணிவிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோம். இங்கேயும் டிடிடி எம்ப்ளாயீஸோ சேவாக்ஸோ யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ நம்ம பாட்டுக்கு தரிசனம் பண்ணிவிட்டு நம்ம பாட்டுக்கு வெளியே வந்துட்டு இருக்கலாம். சாதாரணமாக மற்ற கோவிலெல்லாம் போனால் நம்ம எப்படி இருப்போமோ அதே மாதிரியான ஃபீல் இந்த தரிசன சமயத்தில் நமக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஸோ நாங்கள் தரிசனம் பண்ணிவிட்டு வெளியே வர்றப்போ மணி 10 இருக்கும். ஏடிசி சர்க்கிளுக்குள்ளே என்ட்ரு ஆகிறப்போ 8:10, தரிசனம் முடிச்சுட்டு கோவிலை விட்டு வெளியே வர்றப்போ மணி 10. ஸோ இந்த 2 ஹவர்ஸில் நம்ம கம்பார்ட்மெண்ட்லேயும் க்யூவில் மூவ் ஆகிற டைம் தான் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். இந்த 2 மணி நேர டைமும் நமக்கு போகிறதே தெரியாது. க்யூவில் நீங்கள் போகிறப்பவும் ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் இடைவெளி பார்த்தீங்கன்னா ஒரு அரை அடியாவது இருக்கும். யாருமே தள்ளிக்கவே மாட்டாங்க, யாரும் அடிச்சு பிடிச்சி நமக்கு முன்னாடி ஓடவும் மாட்டாங்க. ஸோ எல்லாருமே பொறுமையாக தான் போயிட்டுருப்பாங்க. இந்த வீடியோவில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸோடு சேர்த்து நம்முடைய சேனல் ஃபாலோவர்ஸ் எல்லாருமே கேட்டிருந்த அவங்களுடைய கேள்விகளுக்கும் பதில் எல்லாமே சேர்த்து நான் இந்த வீடியோ கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை நீங்கள் பார்க்குறது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணும்போது அவங்களுக்குமே இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் இதுவரை எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா மறக்காமல் இப்போது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.